ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இப்போதைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம், ப்ளீஸ் ரிட்டையர் ரோக்கோ. அதாவது ஓகே. ரோஹித் சர்மா, விராட் கோலி ப்ளீஸ் ரிட்டையர் ஆகுங்க, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் நான் உங்ககிட்டயும் முன் வைக்கிறேன். ஒரு சமயத்தில் புஜாரா ரகானே வந்து ஒரு 2 சீரிஸ் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூக்கி அப்படியே வெளியே போட்டாங்க. கேட்டால் யங்ஸ்டர்ஸுக்கு நாங்கள் வாய்ப்பு தர போறோம்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ரோஹித் அண்ட் விராட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள வந்து 2 பேரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் விராட் கோலி ஏன் ரீசெண்டா பெருசா சொதப்பிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா கிங்கு தான். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. பட் ரீசெண்டா அவரோட சொதப்பலுக்கு என்ன ரீசன்? ரொம்ப பெருசா அவரோட ஆவரேஜ் முதற்கொண்டு அடி வாங்கிட்டு இருக்கு. என்ன ஆயிட்டு இருக்குன்னு? அ உங்களுக்கு தெரியாது கிடையாது. நம்ம ஸ்போர்ட் வந்து நம்ம ரெகுலரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்துட்டு அந்த பழைய ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு பிளேயர்ஸ் கிட்ட இருக்காது. அதுதான் வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்டயும் சரி, விராட் கோலி கிட்ட இருக்கும் சரி, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மாறியிருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அண்ட் தென் கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நீங்க ஆடும்போது, ஐ சைட்லயும் வந்துட்டு கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த பாலுடைய லென்த்த பிக் பண்றதுக்கு இதெல்லாம். அதுக்காக உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நான் சொல்லல. அது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல யாரும் என்ன திட்டாதீங்க. பட் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் தேவை. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏஜ்னிங் பாடியில கண்டிப்பா ஆகும். நம்ம என்னதான் பார்க்கறதுக்கு நம்ம ஃபிட்டா இருந்தாலும், நம்ம என்னதான் நம்ம ஒர்க் அவுட் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும், அந்த ரிஃப்ளெக்ஸஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் இருக்கும். அதுதான் மெயின் ரீசன் வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ஆக ஆக அவங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு டிப்ளீட் ஆகுறதுக்கு. ஓகே. விராட் கோலியோட ரீசென்ட் ஃபார்ம் முக்கியமா இந்த 2024ல டெஸ்ட்ல அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 30க்கு கீழ தான். 22, 23 அவ்வளோதான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு? மெயின் ப்ராப்ளமா என்னன்றத நான் பார்க்குறேன் அப்டின்னா, அவே ஃப்ரம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கோலியுடைய ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. பட் இந்தியால விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு அகைன்ஸ்ட் ஸ்பின் வந்துட்டு கோலி வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. முதலாம் வந்துட்டு கோலியுடைய பேட்டிங் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த பாலுக்கு கூடயே வந்துட்டு அந்த பேக் ஃபுட்ல போயிட்டு அந்த பஞ்சஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். இப்ப வந்துட்டு அந்த டெக்னிக்ல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவர் அவர் ரொம்ப வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்லயே வந்துட்டு அவர் ஆடுற மாரி எனக்கு வந்துட்டு தோணுது. அதுதான் வந்துட்டு ரீசன். அண்ட் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு இங்கிலாந்துல போயிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஃபுல்லா சொதப்பியிருப்பாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துட்டு அரவுண்ட் அந்த 4த் அண்ட் 5த் ஸ்டம்ப் சேனல்ல போட்டா கோலிய வந்துட்டு விக்கெட் எடுத்துரலாம் அப்டின்ற மாரி ஒரு வீக்னஸ் அவர் வந்து காமிச்சாரு. அந்த வீக்னஸ் வந்துட்டு அவருடைய மைண்ட்ல வந்துட்டு இப்ப அந்த ஏஜ் ஆக ஆக அதுவும் வந்து ரன்ஸ் உங்களுக்கு இல்லாதபோது, அத பத்தி அதிகமா திங்க் பண்ற மாரி இன்னும் தோணுது. அந்த புஷ் பண்ற அந்த ஹேபிட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருக்கிற பால வந்துட்டு அந்த புஷ் பண்ற ஹேபிட் இன்னும் போல. அண்ட் கிரிக்கெட் இவ்ளோ வருஷம் ஆடிட்டாரு. ஒரு 36 இயர்ஸ் அண்ட் இந்தியாக்காக வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15+ இயர்ஸ் வந்து கிரிக்கெட் ஆடிட்டாரு. அ ஒரு சில விஷயம் வந்துட்டு அவர் நெனச்சா அவர் பண்ணலாம். மென்டலா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவர் வந்துட்டு ஆகலாம். அ எல்லாருமே சொல்ற அந்த ஒரு விஷயம் தான். சச்சின் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆஸ்திரேலியால போம்போது நான் கவர் டிரைவ் வந்துட்டு ஆடப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 240 பிளஸ் அடிச்சாரு. 241 நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு கோலினால அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு பிளேயர் வந்து இந்த இந்தியன் டீம்ல அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும்னா, அதுக்கு இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் வந்துட்டு கோலி. கோலி வந்துட்டு அத ஏன் பண்ண மாட்றாரு அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய கொஸ்டினும். ஓகே. கிங் கோலிக்கு இந்த நிலைமைனா, அதே மாரி இன்னொரு பக்கம் அவரோட பார்ட்னர், ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லலாம். ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ நிச்சயமா. அவரோட ரீசென்ட் ஃபார்முமே பெருசா டவுன்ல இருக்கு. முக்கியமா கடைசியா அவர் ஆடுன 12 இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 10 கூட இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு கேப்டனாவும் அவருக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. ஒரு பிளேயராவும் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஓப்பனிங்ல ஆடுனாலும் சொதப்புறாரு. இல்ல மிடில் ஆர்டர்ல வந்து அந்த இடத்துலயுமே ஐ மீன் அவர் ஆடுற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா? மிடில் ஆர்டர் இப்போ வந்து இந்த மேட்ச் ஆடுனார்ல. ஸோ அத பொறுத்தவரைக்கும் அவரோட ஆவரேஜ் வந்து 50 கிட்ட இருக்கு. இதற்கு முன்னாடி. பட் திரும்பவும் வந்து இந்த மேட்ச் அடி வாங்குறாரு. அண்ட் அவர் வந்து ஃபார்ம் இல்லாதத கூட பெருசா பேசல யாருமே. அவர் அவுட் ஆகுற விதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அவர் அப்படிதான் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு திரும்ப அதுக்கே போய் அவுட் ஆகுற மாரி இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு என்ன ஆச்சுன்னு? அகைன் அதேதான் அந்த ஏஜ் ஃபேக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு ஆடிட்டு, ரோஹித் சர்மாவோட அப்ரோச்சே இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, நான் 2020லயும் சொல்றேன், 50 ஓவர்ஸ்லயும் சொல்றேன். ரோஹித் சர்மா வந்துட்டு நான் ஒரு குயிக் கேமியோ ஆடிட்டு நான் அவுட் ஆயிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாரி அவருடைய தாட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது தெரியல. ஓகே. 2023 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த 69ல அவுட் ஆகும்போதே வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் குடுத்துட்டாரு ரோஹித் சர்மா. நல்ல ஸ்டார்ட் குடுத்துட்டாரு ரோஹித் சர்மான்ட்டு எல்லாரும் பேசுறாங்க. மீடியா எல்லாருமே பேசுறாங்க. ஒன் டேல மட்டும் வந்துட்டு ஒரு 3 டபுள் செஞ்சுரி வச்சுட்டு இருக்கிற ரோஹித் சர்மா வந்துட்டு, அ ஒரு 60 ரன்ல அவுட் ஆகுறது எப்படி சந்தோஷமா வந்துட்டு பார்க்க முடியுது அப்படின்றது தெரியல. பிக் மேட்ச் பிளேயர், பெரிய ஸ்கோர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்துட்டு, எனக்கு இந்த மாரி ஒரு ரன்ஸ்ல வந்துட்டு அவர் அவுட் ஆயிட்டு இருக்கும்போது வந்துட்டு, அது மீடியாவும் வந்துட்டு என்ஜாய் பண்றது எனக்கு எந்த ஒரு விதத்திலயும் எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த மாரி பிளேயர்ஸ் மேல வந்துட்டு மீடியா பிரஷர் போடுறது எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா, அ இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரஷர்ல இருந்து ஓவர் கம் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் இவங்க வந்துட்டு இன்னும் எவ்வளோ சீரிஸ் ஆடப்போறாங்க அப்படின்றது தெரியல. மேபி இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல அப்படின்னாலும்,
ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறமா இவங்க 2 பேருடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே வந்துட்டு ரிட்டயர் ஆயிருவாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. டெஸ்ட் ஃபார்மட்ல இருந்து. பட் அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்த 3 டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு இவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ரோஹித் சர்மாவுடைய டெக்னிக்ல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூட்டட் டூ தி கிரீஸ். அந்த ஒயிட் பால் ஃபார்மட்ல வந்துட்டு பெருசா ஸ்விங் ஆகாத ஒரு ஃபார்மட்ல அவர் வந்துட்டு நின்ன இடத்துல இருந்து அவர் ஆடிட்டாரு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு யங் ஏஜா இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ல ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா நான் வந்து பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த 2 இன்னிங்ஸ்லயே அவர் அவுட் ஆன விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூட்டட் டூ தி கிரீஸ். கால் கொஞ்சம் கூட நகரவே இல்ல. நீங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாலயோ, இங்கிலாந்துலயோ போயிட்டு டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு கால வந்துட்டு அப்படி நகராம நீங்க வந்து ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது முடியாத ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் இப்ப எப்படி விராட் கோலிய பத்தி பேசும்போது, ரொம்ப ஃப்ரண்ட்ல வராரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வர பால போயிட்டு துரத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ரோஹித் சர்மா நின்ன இடத்துல இருந்தே விளையாடுறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் கால வந்துட்டு ஃப்ரண்ட்ல போட்டு ஆடுனா, அந்த பால் வந்துட்டு பேட்ல படுறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பாலுக்கு நீங்க டைம் குடுக்குறீங்களோ, ஸ்விங் ஆறதுக்கு அது பிட்ச் ஆனதுக்கு அப்புறமா, அது நெறைய ஸ்விங் ஆகும். அது நெறையா வந்துட்டு அது உள்ளேயோ, வெளியேயோ அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, ரோஹித் சர்மாவ பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டு ஆடணுன்றது என்னுடைய சஜஷன். ஓகே. கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த 4த் அண்ட் 5த் சேனல்ல வர பால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லீவ் பண்ணி ஆடணுன்றது என்னுடைய ஓகே. ஆப்ஷன். ஒயிட் பால், ரெட் பால், பிங்க் பால் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மா இதே ஆஸ்திரேலியன் பேஸ் அட்டாக் முக்கியமா ஸ்டார்க்கெல்லாம் வெளுத்து வாங்குனாரு வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ப பொறுத்தவரைக்கும். அப்படி இருந்த ஒருத்தர் வந்து இப்படி அவுட் ஆகும்போது தான் எல்லாருக்குமே அந்த கேள்வி அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி கம்பேக் குடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பிரிஸ்பேன்ல? அண்ட் இந்த சீரிஸ்ல இல்ல நீங்க சொன்ன மாரி வந்து அப்படியே போய் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா 2 பேரும்? இல்ல லைக் இவங்க 2 பேருமே வந்துட்டு அப்படியே போய் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. 2 பேருமே வந்துட்டு எப்படி 2020 வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணி ஒரு ஹை நோட்ல வந்துட்டு இவங்க கிரிக்கெட்ட 2020 ஃபார்மட்ட விட்டு வெளில போனாங்களோ, அதே மாரி ஒரு ஹை நோட்ல வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ட விட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அ இந்த பிரிஸ்பேன் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் குடுக்கணும். டீமுக்கும் சரி, அவங்க இண்டிவிஜுவல் ஆஸ் எ பிளேயராவும் சரி, அவங்க வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் அவங்க குடுக்கணும். இந்தியா வந்து இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நம்ம இருக்கோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா இப்ப டீம்ல இல்ல. விராட் கோலியும் இப்ப நம்மளுக்கு டீம்ல இல்ல அப்டின்னா, அந்த டீம் வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுது. சங்கக்காரா, ஜெயவர்தனே மாரி ஒரு 2 பிளேயர் வந்துட்டு அட் அ டைம் வந்துட்டு டீம விட்டு வெளில போம்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாரி ஒரு கண்டிஷன் வந்து இந்தியன் டீமுக்கு வந்துட்டு வரக்கூடாது. இந்த 2 பிளேயர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெகசி இவங்க 2 பேருமே இவங்க வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அந்த லெகசி வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் கையில குடுத்துட்டு இவங்க 2 பேரும் போனா நல்லது அப்டின்ற மாரி நான் யோசிக்கிறேன். அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு நம்ம நெறையா வந்துட்டு இந்த செலக்ஷன் கமிட்டிய பத்தி பேசுற அளவுக்கு நான் வொர்த்தான்ட்டு கேட்காதீங்க. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்டின்னா, தேவ்தத் படிக்கல் மாரி ஒரு பிளேயர வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல நீங்க ஆட வைக்க போறீங்க அப்டின்னு இந்தியன் மேனேஜ்மென்ட் முடிவு பண்ணிருந்துச்சு அப்டின்னா, நியூசிலாந்துல இந்தியால நடந்த அந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல அவருக்கு வந்துட்டு சான்ஸ் குடுத்துட்டு அவங்க ஆட வச்சுட்டு இல்ல. இருந்திருக்கலாம். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணா. ம். படிக்கல் வந்து இப்ப அந்த இந்தியா ஏ சீரிஸ் நல்லா பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓகே. வாய்ப்பு. பட் டொமஸ்டிக் லெவல்லயும் அதே இந்தியா ஏ சீரிஸும் நல்லா பண்ணா சாய் சுதர்ஷன், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிமன்யு ஈஸ்வரனுக்குலாம் பெருசா அங்க சான்சஸ் கிடைக்கல. ஸோ இதுலயுமே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் லெஃப்ட் ஹேண்டர்ங்கிறதுனால உள்ள போயிருக்காங்க. அப்ப சாய் என்ன இல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மா இல்ல அப்டின்னும்போத, நீங்க சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு தேவ்தத் படிக்கலுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு சான்ஸ் நீங்க குடுத்துருக்கலாம். பட் என்ன அங்க நடந்துச்சு அப்டின்னா, 2 இன்னிங்ஸ்ல வந்துட்டு தேவ்தத் படிக்கல் வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஆடிட்டாரு. சாய் சுதர்ஷன் ஒரு இன்னிங்ஸ்ல நல்லா ஆடுனாரு. அதுக்கு அடுத்த அந்த பிராக்டிஸ் மேட்ச் கிடையாது. அந்த டூர் மேட்ச்ல வந்து இந்திய பார்த்தீங்க அப்டின்னா, அ சாய் சுதர்ஷன் அவுட் ஆன அந்த விதத்துக்காக தான் மேபி வந்துட்டு தேவ்தத் படிக்கல் வந்து ஹெட்டா வந்துட்டு இருந்திருப்பார். பட் ஆனா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சாய் சுதர்ஷன் வந்துட்டு இந்தியன் செட்டப்குள்ள வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, கவுண்டில போயிட்டு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். 2ஆ 3ஆன்றது கரெக்ட்டா கவுண்ட் எனக்கு தெரியல. பட் நல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்துட்டுருக்காரு. ஃபாரின் கண்டிஷன்ல ஆடுறதுக்கான டெக்னிக் இருக்கு. அண்ட் சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஸ்பின்னர்ஸையும் நல்லா விளையாடுவாரு. ஸோ சீக்கிரமா சாய் சுதர்ஷன் வந்துட்டு நம்மளுடைய டெஸ்ட் ஃபார்மட்ல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேண்ணா. ஸோ இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது அதான் இது ரிட்டயர்மெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத அவங்க 2 பேர பத்தி நாங்க சொல்லிட்டோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நாங்க உங்களுக்காக பேசுறோம். அப்புறம் நன்றி சொல்லிருவோமா? தேங்க் தேங்க் யூ. யூ.